அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். கவலை, அதிகமாக மனக்கவலை யாருக்கு? எப்போதும் மனக்கவலை கொள்பவர் யார்? எப்போதும் பயந்த சுபாவத்தில் இருப்பவர் யார்? பொதுவாக ஜாதகத்தில் லக்கணாதிபதி பலமாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு 11 பாவங்கள் லக்கணத்தை தவிர்த்து மற்ற 11 பாவங்கள் பயமுறுத்தினாலும் கூட தைரியமாக நிற்பார். 11 பாவங்கள் மூலமாக அவருக்கு பல வகையான இடையூறுகள் வந்தாலும் லக்கணாதிபதி மட்டும் நல்ல நிலையில் இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எத்தனை பயத்துக்கு மத்தியிலும் எழுந்து நிற்பார். துணிச்சலாக இருப்பார். ஜோதிடத்தில் பயம் கொள்வதற்கு, கவலை கொள்வதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. ஒரு சில காரணங்களில் அதை சுருக்கிவிட முடியாது. மனிதருக்கு வரும் கவலைகள் பல்வேறு வகையானது, பல்வேறு வடிவங்களை கொண்டது. அதனால் சில குறிப்பிட்ட விதிகளால் மட்டும் அவர் கவலை கொள்பவராக இருப்பார் என்று கூறிவிட முடியாது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதரும் அவரவர் சார்ந்த சூழலை பொறுத்தது. பொதுவாக லக்கணாதிபதி பலமாக இருந்தால் நல்லது. பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் கூட லக்கணத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதி மட்டும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 2ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்று கெட்டுவிட்டால் அல்லது வேறு ஏதேனும் வகையில் 2ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு கவலை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். பொருளாதாரம் போய்விட்டால் கவலை இருக்கத்தானே செய்யும். சரி, இப்போ ஒரு மனிதனுக்கு கவலைப்படக்கூடியவனாக இருப்பதற்கு ஒரு சில விதிகளை நான் கூறுகிறேன். குரு என்பவர் ஜீவன். அந்த குரு ஒரு ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த குரு பகவான் நீசம் பெற்று லக்கணத்தில் ராகு இருந்தால், ஒன்று, குரு நீசம் பெற்று மனோகாரகன் சந்திரனுடைய வீட்டில் ராகு நின்றால், இது 2. குரு நீசம் பெற்று மனோகாரகன் சந்திரனுடன் ராகு நின்றால் அந்த ஜாதகர் எப்போதும் கவலைப்படக்கூடியவராக இருப்பார். அடிக்கடி கவலைப்படக்கூடிய சூழல்கள் அவருக்கு அமையும். சந்திரனோடு ராகு சேர்க்கை ஆழ்ந்த தூக்கத்தை தராது. குரு நீசம் பெற்று சந்திரனோடு ராகு சேர்க்கை இருந்தால் அவர் பயந்தாங்கூலியாக இருப்பார். அதே போல ஆழ்ந்த தூக்கம் அவருக்கு இருக்காது. கற்பனைகள் நிறைய இருக்கும். தேவையில்லாத கற்பனைகள் செய்து பதற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வார். அதுதான் சிலருக்கு பேய் பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு அந்த பயந்தாங்குழித்தனத்தினால் அவர் கவலைப்படக்கூடியவராக இருப்பார். அதே போல 12ஆம் இடத்து அதிபதி நீசமானாலும் அந்த ஜாதகர் கவலைப்படக்கூடியவராக இருப்பார். லக்கணாதிபதி பலம் இழக்கக்கூடாது. லக்கணாதிபதி பலம் இழந்து, அதாவது நீசம் பெற்று அல்லது பகை வீட்டில் அமர்ந்து விட்டாலும் அந்த ஜாதகரும் கவலைப்படக்கூடியவராக இருப்பார். எனவே கவலைப்படாமல் இருப்பதற்கு லக்கணாதிபதியின் துணை தேவை, 3ஆம் இடத்து அதிபதியின் துணை தேவை. அந்த ஜாதகர் தான் எதற்கும் அஞ்சாதவர், கவலைப்படக்கூடியவராக இருக்க மாட்டார். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.